friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து breakfast recipe தான் பார்க்க போறோம். ரெசிபி பார்க்கிறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிக்கோங்க. என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா பீட்ரூட் இட்லி plus தக்காளி ரசம் தான் செய்ய போறேன். என்னோட பேபிக்கு வந்து கோல்டா இருக்கு, அதனால வந்து நான் பீட்ரூட் இட்லி செஞ்சுட்டு தக்காளி ரசம் செய்ய போறேன். இதுக்கு காம்பினேஷன் வந்துட்டு நான் அதுக்காக வந்து ஒரு சின்ன பீட்ரூட் வந்து மாதிரி துருவி எடுத்துக்கலாம். பீட்ரூட்ல வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்கு. பேபிஸ்க்கு அனிமிக்கா இருந்தா பேபிஸ்க்கு அயன் பீட்ரூட் கொடுத்தா நல்லா அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் இன்க்ரீஸ் ஆகும் பேபிஸ்க்கு வந்துட்டு. பீட்ரூட் ரைஸ், பீட்ரூட் இட்லி இந்த மாதிரி பீட்ரூட் ரெசிபிஸ் நிறைய கொடுத்தோம்னா பேபிஸ்க்கு வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகும். பீட்ரூட் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். வந்து நம்ம இட்லி செஞ்சு எடுத்துக்கலாம். வீட்டில் செஞ்ச மாவுலவே வந்து நம்ம இன்னைக்கு இட்லி ஊற்ற போகிறோம். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இட்லி பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி தோசை மாவு ஊற்றிக்கலாம். வந்து நம்ம பீட்ரூட் கீழே சேர்த்துக்கலாம் பிளேட்டில். இந்த மாதிரி பீட்ரூட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி மாவு வந்து ஊற்றிக்கலாம். இட்லி ஸ்ப்ரெட் பண்ணோன்னா இட்லி வந்து ஒட்டாமல் வரும். இப்போ மேலவும் கொஞ்சமாக வந்து பீட்ரூட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை மாவுலவே நம்ம பீட்ரூட் வந்து மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கூட கொடுக்கலாம். இட்லி வந்து ஊத்தியாச்சு. இட்லி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம இட்லி வந்து இட்லி பிளேட் வந்து பிளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம இட்லி பிளேட் வந்து வச்சுக்கலாம். இட்லி வேகிறதுக்குள்ள வந்து நம்ம டொமேட்டோ ரசம் வந்து செஞ்சுக்கலாம். நான் டொமேட்டோ ரசத்துக்காக வந்து ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கேன். 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம், சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், டொமேட்டோ எல்லாமே, பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கம்மியான குவான்டிட்டினால கீழே வந்து கருகிடும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரையாக இருக்கணும். இப்போ இது ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம மிக்ஸி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 மிளகு வந்து சேர்த்துக்கிற ஸ்பைசஸ்க்காக. எல்லாமே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து தாளிச்சுக்கலாம். அதே பேன்லவே கொஞ்சமாக வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கழிச்சு வந்து இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நல்லா பாயில்க்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்குள்ள ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நல்லா ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு, ரா ஸ்மெல் எல்லாம். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு அவ்வளோதான். இட்லியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இட்லி வந்து சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கீழே எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். பேபியும் வந்து ரெடியாக இருக்காங்க. ரொம்ப கோல்டானதுனால ரொம்ப கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க. ஒரு 8:30லேருந்து 9:30க்குள்ளே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். பேபியோட ஸ்லீப் பொறுத்து தான் நான் கொடுக்குறேன். இப்போ தண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுட்டு வந்து கொடுத்துக்கலாம். சின்ன இட்லி வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து ரசமில் அந்த ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லாவே கொடுத்துக்கலாம். கொஞ்சம் வார்மாக கொடுத்தோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸ்பைஸியாக அந்த இஞ்சி எல்லாம் சேர்த்ததுனால கோல்டுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ரசம் வந்துட்டு. சின்ன பேபிக்கு வந்து டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு, அவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. கோல்டாக இருக்கும்போது இந்த மாதிரி இஞ்சி மிளகெல்லாம் சேர்த்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நம்ம ரசம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியே கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதில் வந்து ஸ்பைசஸ் அதிகமாக சேர்க்கல, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பீட்ரூட் இட்லி இல்லைன்னா கேரட் இட்லி, தோசை இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த ரசத்தில் வந்துட்டு டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். பீட்ரூட் நம்ம சேர்த்து கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய அயன் கண்டென்ட் கிடைக்கும், நல்லா டைஜஷன் ஆகும், வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you on next video guys.